ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவோட அளப்புற சமையல் தான். இன்றைக்கி ஏதோ புதுசாக தம் பிரியாணி செய்கிறேன், அப்புறம் டிக்காவோ செய்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் அதை ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன போட்டிருக்கீங்க? மீட்டு எவ்வளோ? மட்டன் 350 கிராம். அது கூட கொஞ்சம் தண்ணி, அதில் தண்ணி இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி, ஒரு டேபிள் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை வேக வைக்க போகிறோமா? இதை வேக வைக்க போகிறோம். அவ்வளோதானா? ஒரு 6 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஒரு கடலெண்ணெய் கொஞ்சோண்டு நல்லா கொதிச்ச பிறகு அப்புறம் குக்கர் மூடியை போட்டு விசில் போடணும். ஹைல வைக்கவா? கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் இதை வரதை செய்ய வேண்டியதான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்காங்க. இது என்னது? மலாய் டிக்கா சிக்கனா? சிக்கன், மலாய் டிக்கா சிக்கன். இதில் 100லேருந்து 150 கர்டு சேர்த்துருக்கோம் தயிர், அப்புறம் 100லேருந்து 150 ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், எலுமிச்சப்பழம் வந்து அரை பழம் பிழிஞ்சிருக்கோம். சின்னதா பெருசா? சின்னதில் அரை பழம் பிழிஞ்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் ஊறின பிறகு ஆல்ரெடி ஊறி இருக்கும்ல, இன்னும் 1/4 மணி நேரம் ஊறி இருக்குது. இன்னும் 1/4 மணி நேரம் ஊறணும். இது ஆல்ரெடி இதை ஊற வச்சுருக்காங்க. இதை நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே இது கொதிக்கும்னு நினைக்கிறேன். இது கொதிச்சோடனே இது விசில் போட்டுருவோம். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few moments later. வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை மூடியை போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒரு 10 விசிலா? 6லேருந்து 7 விசில். 6லேருந்து 7 விசிலாம்ப்பா. விசில் வந்தப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கடலை எண்ணெய் கொஞ்சம் இப்போ இதை தவா பூரா அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். அது சுத்த போகிறோம். சிக்கன் வந்து டிக்கா ஆயிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். வாசனை தெரியுது உங்களுக்கு கோல்டாக இருக்கனால தெரியல. தயிரோட ஸ்மெல் தான் ஆகுது. நான்ஸ்டிக்கில் உட்டன் தான் யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உட்டன் ஸ்பூன் இல்லாத காரணத்தினால நாங்கள் சாதா ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கிறோம். மாற்றி 10 நிமிஷத்துக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கணுமா? நம்ம சிம்மில் இருக்கணும். A few inches later. கொஞ்சம் இங்கெல்லாம் வெந்திருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த மாதிரி வந்து எல்லா சைடுமே வந்து வேகிற வரைக்கும் திருப்பி போடணும் நம்ம. அது ஃபுல்லாக வெந்தப்புறம் இப்படி இருக்கும். நான் காட்டுறேன். இப்போ இன்னும் காணோம், எங்கே போனார்னு தெரில. வெறும் குக்கரை வீடியோ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. நெய் என்ன தெரிகிறது? நெய் ஊற்றியாச்சா? நெய் உள்ள ஸ்பூன் வேணுமா? இது வழியாக நெய்யை புளிஞ்சு ஊற்றியாச்சு. பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, அதில் கொஞ்சம் ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு
அது கூட கொஞ்சோண்டு கொழுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆட் பண்ணுறனால பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து அடியில் குக்கரோட ஒட்டிக்கிச்சு. பச்சை பச்சைன்னு ஒரு சட்னி வந்து ஊற்றிருக்காங்க. ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டுப்போம். இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கீங்க? சின்ன வெங்காயம் 150 கிராம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 10 முந்திரி, பச்சை மிளகாய் 2, அவ்வளோதான். இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு கொஞ்சம், இதை அரைச்சிருக்கு. இதை அரைச்சி இதோட கொழுப்பு நல்லா வந்து வதங்கின அப்புறம் அதோட இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாழை போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம பச்சை கலரில் ஒரு சட்னி ஊற்றினோம்ல, அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். அதையும் வந்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மசாலா ஆட் பண்ணணும். இப்போ தயிர் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கிண்டியாச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு செஃப் ஆரம்பித்து என் கையில் கரண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் தான் கிட்டிட்டு நிற்கிறேன். மசால் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக அம்மாவை போட சொல்லிட்டு போயிட்டாரு. பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உப்பு போட ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு பின்னாடி. யார் உப்பு போடுறது? மசாலுக்கு மட்டும் இப்போதைக்கு உப்பு போட்டுக்கிறோம். கறிக்கு உப்பு போட்டு கொஞ்சம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்து என்ன ஆட் பண்ணணும்னு தெரில, கேட்போம். அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? அப்படி கேளு. தெரியாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவை வந்து திருப்பி போட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேகணும். One eternity later. இது வந்து ஓரளவு ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா. அடுத்து வந்து மட்டன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக தம் பிரியாணி வந்து சாதாரண விசில் பிரியாணி ஆகி போச்சு. இப்போ மட்டன் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போ அம்மா வந்து திருப்பி போட்டுட்ருக்காங்க. இது இந்த சைடு நான் வந்து மசாலா பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா அடுத்து தண்ணியை வந்து ஊற்றுறதுக்காக கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு. அதுக்கு அம்மா கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து மீட் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோட தண்ணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்கிறனால அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் வந்து பத்தாததுக்கு நம்ம சாதா வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சாதா வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். கிரேவியோட கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் என் உழைப்பு தான். இப்போ நம்ம டிக்கா வந்து ஓரளவு நல்லாவே வந்து வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து அது நல்லா வேகணும். நம்மளோட ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து திருப்பி போட்டு எடுக்கணும். நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஒரு கொதி வந்த அப்புறம் அரிசியை போடணும். இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டோம்னா இதை வந்து மூடி வச்சு ஒரு விசில் வர வச்சிடலாம். வந்து இதை விசில் போட்டு வச்சாச்சு. சூப்பரான பிரியாணியும் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கூடவே அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? குக்கும்பர் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். பாய். என்ன செய்யறதுன்னு மறந்து போச்சு. அடுத்து வந்து பச்சையாக ஒரு பேஸ்ட் ஊற்றிருக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதில் என்னென்ன இருக்குது? சும்மா சொல்லுங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு தேவையான அளவு, இஞ்சி கொஞ்சம்,
அரை எலுமிச்சப்பழம், பச்சை மிளகா 2, முந்திரி ஒரு 10 முந்திரி, வெங்காயம் சின்ன வெங்காயம் 150 கிராம். இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதோட போட்டு இப்போ கிண்டியாச்சு. கட் பண்ணி நீங்கள் கிண்டுங்க.